நான் இப்போ திருப்பனங்காடு பாபாஜி ஆசிரமத்தில் இருக்கேன். இந்த வீடியோல கேமரால லைவா ரெக்கார்டான ஒரு அற்புதமான நிகழ்வு, மகா அவதார் பாபாஜியினுடைய உருவம் கேமரால 4 நாள் முன்னாடி பதிவான ஒரு காட்சிங்க. ஒளி ரூபமா பதிவான ஒரு காட்சி. இந்த அழகான காட்சியை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த ஆசிரமம், இந்த திருப்பனங்காடு பாபாஜி ஆசிரமத்துல நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க. இதை நீங்க பார்க்கும்போது, இந்த வீடியோவை பார்க்கும்போது, அந்த வீடியோவை நீங்க நல்லா உற்று கவனிங்க. பிரகாசமான ஒளி வரும். அந்த பிரகாசமான ஒளியை நீங்க உள்ள நல்லா உற்று கவனிச்சீர்கள்னா கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு உருவம் தெரியும். அந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு வாங்க. கூடவே திருப்பனங்காடு பாபாஜி ஆசிரமத்தோட கூகுள் மேப் லிங்கை கொடுக்குறேன், கூடவே கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அற்புதமான காட்சி கேமராவில் லைவாக ரெக்கார்டான ஒரு விஷயம். இது எந்த ஒரு விதமான எடிட்டிங்கும் இல்லை. அதாவது ஜோதிமயமாக இறைவனும் சித்தர்களும் மகான்களும் ஜோதிமயமாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஜோதிமயமாக பிரகாசமாக நடனம் ஆடுவது மாதிரி காட்சி அளிக்குது. இப்போ இந்த காட்சி மறைஞ்சிடும், கொஞ்ச நேரம் இப்போ மறையும், பிறகு அந்த காட்சி தெரியும் பாருங்க. மறையுது உடனே, இப்போ பாருங்க, நல்லா பார்த்துட்டே இருங்க. ஜோதி மறையுது, மறுபடியும் அந்த பிரகாசன்றது வருது. இது திருப்பனங்காடு மகாவதார் பாபாஜி ஆசிரமத்தில் நடந்த ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். இப்பேற்பட்ட இந்த மண்ணில் நம்ம கால் வைக்கிறதுக்கே பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணுங்க. எல்லாம் இறை செயல். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பாபாஜியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. உடம்பே சிலிர்க்குதுங்க, அந்த மாதிரி ஒரு காட்சி. குருஜி கூட வந்துட்டாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமரால பதிவான விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், இது காட்சி கொடுத்ததுக்கான நோக்கம் என்ன, இதை பத்தி குருஜி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவார். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் எல்லாம் குரு தான். அந்த பிரபஞ்சம் நிறைந்திருக்கும் பிரகாச ஊர்ஜம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் நமக்கு சொல்லித் தருவதற்கு ஒரு குரு தேவை. அந்த நிலையில் தான் இங்கே பாபாஜி வந்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நமக்கு குரு வழிதான் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். நம்ம இனி ஒரு பிறப்பற்ற நிலைமைக்கும் குரு தேவை. அந்த நிலையில் குரு இங்கே வந்து அவரோட சாநித்தியம் இங்கே இருக்கு என்பது எடுத்து காமிப்பார். ஏன்னா சாதாரண நிலையில் நாம் சொன்னால் அது புரியாது. அப்போ நான் இங்கே இருக்கு என்று ஜோதி ரூபமாக நமக்கு சொல்லி தருகிறார். தேவர்களும் சரி குருக்கன்மாரும் சரி ஜோதி ரூபத்தில் வந்து தான் சொல்லி தருவார், காமிப்பார். நான் இங்கே இருக்கு, என்னோட சாநித்தியம் இங்கே இருக்கு என்று சொல்லுவது அந்த ஜோதி ரூபத்தில் தான். அந்த ஜோதி ரூபம் பிரகாச ரூபம் வந்தாலும் உடலுடன் வருவதற்கும் அவங்களால் முடியும். அதுதான், அதாவது சூஷ்மலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதர்களுக்கும் சரி குருமார்களுக்கும் உருவத்துடனும் வர முடியும், உருவம் இல்லாமலும் வர முடியும், ஜோதியுடனும் வர முடியும். அதுதான் அவங்களுக்குள்ள முக்கியத்துவம். அந்த நிலையில் நாம் இந்த புண்ணியம் செய்திருக்க இந்த இடத்தில், இந்த திருப்பனங்காடு ஆசிரமத்தில் பாபாஜியோட சாநித்தியம் இங்கே எப்பொழுதுமே இருக்கு. இரவில் 12 மணிக்கு மேல் இங்கே பல நடமாட்டங்களும் நமக்கு தெரியுது. சூஷ்மத்திலும் சரி இந்த ஜோதி வழியிலும் நமக்கு தெரியும். பலரும் இங்கே ஒருத்தர் நடந்து போய் கொண்டிருக்கிறத பார்த்ததாக சொல்லுகிறார்கள் இரவில். அப்போ இதனோட அர்த்தம் என்ன, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. சூஷ்ம உலகத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக நான் மனிதனாக இங்கே வந்திருக்க, அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆசிரமத்தில் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பாபாஜியோட பூர்ண அனுக்கிரகமும் இருக்கு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. குருஜி பேசினதையும் கேட்டிருப்பீங்க, அந்த வீடியோ காட்சியும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ காட்சியில எவ்வளோ ஒரு மிக அற்புதமான காட்சி வருது, வந்து மறையுது. இந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஒளி இந்த இடத்துல வரணுங்க. எல்லாரும் வந்து இந்த இடத்துக்கு ஒரு முறையாவது வரணும். பாபாஜியின் அருள் பரிபூரணமா நீங்க பெற்று போகணும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க்கும், அதாவது அட்ரஸோடைய அந்த கூகுள் லிங்க் கொடுக்குறேன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன்.
தாராளமாக வாங்க. பாபாஜியினோட அருள் பரிபூரணமாக எல்லாரும் பெறணும். அது மட்டும் இல்லாமல் பல விதமான யோக முறைகள், பல விதமான தியான முறைகள் எல்லாம் இங்கே சொல்லித்தரோம். பல சந்தேகங்கள், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.